الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أطيعوا الله ورسوله ولا تنازعوا فتفشلوا وتذهب ريحكم واصبروا إن الله مع الصابرين. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுக. அன்புக்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலத்தில் இளைஞர்கள் குறிப்பாக குழப்பமான சூழலிலே விட்டிருப்பதை நாம் அறிவோம். நேரடியாக அல் குர்ஆனையும் அல் ஹதீஸையும் பின்பற்றி நாம் வாழ்ந்துவிட முடியும், நாமும் வழிகாட்ட முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பின் கீழ் இன்றைக்கு ஏராளமான இளைஞர்கள் சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நேரடியாக குர்ஆனின் மூலமும் ஹதீஸின் மூலமும் விளக்கம் பெற முடியுமா என்பதை முதலிலே நாம் ஆய்வுக்கு கொண்டு வர வேண்டும். 14 நூற்றாண்டுகளை தாண்டி இருக்கிற நாம் நேரடியாக குர்ஆனையோ ஹதீஸையோ எடுத்து ஆய்வு செய்ய முடியுமா? ஒரு மனிதர் வெறும் குர்ஆனை எடுத்து வருகிறார். குர்ஆனிலே அகீமுஸ்ஸலா, தொழுகுங்கள் என்று இருக்கிறது, அவ்வளவுதான். அது எத்தனை ரக்காத் என்று குர்ஆனிலே கிடையவே கிடையாது. குர்ஆனிலே எத்தனை ரக்காத் இருக்கிறது யாராவது காட்ட முடியுமா? ஃபஜ்ர் தொழுகை 2 ரக்காத், முன் சுன்னத் 2 ரக்காத், ஃபர்ல் 2 ரக்காத் யாராவது சொல்ல முடியுமா? குர்ஆனில் உண்டா? எத்தனை ரக்காத்துக்கள் தொழ வேண்டும், எப்படி தொழ வேண்டும்? இல்லை குர்ஆனில். இன்னொருத்தர் வேகமா வந்தார், ஹதீஸை எடுத்து வருகிறார். ஹதீஸை எடுத்து வருகிற பொழுது ஹதீஸில் இருக்கிறது ஃபஜ்ரினுடைய சுன்னத் 2 ரக்காத் என்று இருக்கிறது, ஃபஜ்ரினுடைய ஃபர்ல் 2 ரக்காத் என்று இருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், இஷா எத்தனை ரக்காத்துன்னு ஹதீஸுகள்லையும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நடைமுறையை சொல்லிக் கொடுத்த சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள் 4 ரக்காத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைத்தார்கள். ரசூலுல்லாஹ் நேரடியாக ஒரு ஹதீஸ்ல இஷா 4 ரக்காத் என்று சொல்லவே இல்லை. சரி, ஹதீஸை வைத்து இத்தனை ரக்காத்துக்கள் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். எது ஃபர்லு, எது வாஜிபு, எது சுன்னத்து, எது முஸ்தஹப்? ஜுமாவிலே 2 ரக்காத் ஃபர்லு, பின்னால் 4 ரக்காத்துக்கள் சுன்னத்து. இது ஃபர்லு, இது சுன்னத்து என்று ஹதீஸுகளிலே காட்ட முடியுமா? பெருமானார் 4 ரக்காத் தொழுதார்கள், பெருமானார் 2 ரக்காத் தொழுதார்கள், இப்படித்தான் இருக்கிறதே தவிர பெருமானார் ஃபர்லாக 4 ரக்காத் தொழுதார்கள், சுன்னத்தாக 2 ரக்காத் தொழுதார்கள், வாஜிபாக தொழுதார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே எங்காவது காட்டுங்கள் பார்க்கலாம். ஹதீஸுகளில் அது கிடையாது. ஃபர்லு, வாஜிபு, சுன்னத்து, நஃபில் என்பதெல்லாம் பின்னால் இமாம்களால் தொகுத்து கொடுக்கப்பட்டது. இது ஃபர்லு, இது வாஜிப் என்று நமக்கு தொகுத்து கொடுத்தவர்கள் இமாம்கள். அந்த ஹதீஸினுடைய தரத்தை வைத்து ரசூலுல்லாஹ் நியமமாக செய்தார்களா அல்லது அப்பொழுது ரசூலுல்லாஹ் செய்தார்களா? நியமமாக ரசூலுல்லாஹ் செய்தால் அது ஃபர்லு, அவ்வப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருந்தால் அது சுன்னத்து, அது முஸ்தஹப் என்று வகுத்தும் பிரித்தும் கொடுத்தவர்கள் இமாம்கள். நாங்க அவர்களை பின்பற்ற மாட்டோம், இமாம்கள் எல்லாம் கூமுட்ட, நாங்க தான் சிறந்தவர்கள் என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்களே, அவர்களை எப்படி நம்புவது? இளைஞர்களை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? இனம் காண வேண்டாமா? இன்றைக்கு அவங்களை சார்ந்தவர்களே எழுதுகிறார்கள். முன்னால் ஒன்றாக இருந்து இப்பொழுது பலதாக பிரிந்து கிடக்கிற பொழுது சொல்லுகிறார் ஒருவர். பிஜேயை பற்றி இன்னொருவர் சொல்லுகிறார்.
உடன் இருந்த ஜவாஹிர் அதான் முத்து, சொத்துக்காக வேண்டி ஒன்று சேர்ந்திருந்தார்கள். சொத்து சேர்ந்தது, பிரிந்து விட்டார்கள். இப்பொழுது ஒரு பார்க்கர் ஒன்று சேர்ந்து கொண்டு அழைக்கிறார். மை இருக்கிற வரை இருப்பார்கள், அதற்கு பிறகு பிரிவார்கள். தொடர்பை ஆரம்பத்திலிருந்து நீங்கள் புரட்டி பாருங்கள். உண்மையிலேயே வழிகாட்டிகளாக இருந்தால் ஒன்று சேர்ந்து வளம் பெற வேண்டும். ஒரு மனிதனை பின்பற்றுவதற்கு, நண்பனாக தேர்வு செய்வதற்கு பெருமானார் 2 வழிகளை சொல்லி காட்டினார்கள். ஒன்று கொடுக்கல் வாங்கல் செய்து பாருங்கள், அல்லது பயணம் செய்து பாருங்கள். அவரோடு கொடுக்கல் வாங்கல் செய்தவர்களும் பயணம் செய்தவர்களும் இன்றைக்கு பிரிந்து போய் கிடக்கிறார்கள். எப்படி நம்ம சமுதாயத்தினுடைய வழிகாட்டி அவரை பிடிக்க முடியும்? எப்படி பிடிக்க முடியும்? அதுவும் நாம் இன்னொரு விஷயத்தை ஆய்வு செய்ய வேண்டும். இந்த கருத்து வேற்றுமை என்பது ஏதோ இமாம்களால் ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையில் கருத்து வேற்றுமை என்பது கண்மணி நாயகத்தினுடைய காலத்திலேயே இருந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் எல்லாத்துக்கும் ஒரே தீர்ப்பு செய்ய முடியாது. ரசூலுல்லாஹ் எல்லோருக்கும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது. நேரத்திற்கு ஏற்ப, ஆட்களுக்கு ஏற்ப, நிலைமைகளுக்கு ஏற்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பளிப்பார்கள். இதற்கு நிறைய சான்றுகள் உண்டு. 2 கண் தெரியாத சஹாபிகள் வருகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கிறார்கள். ஒரு சஹாபியிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் தெரியாத சஹாபி வந்து கேட்கிறார், நாயகமே நான் வீட்டிலே தொழட்டுமா என்று கேட்கிற பொழுது முடியாது என்றார்கள் பெருமானார். இன்னொரு கண் தெரியாத சஹாபி வருகிறார், வந்து கேட்கிறார், நாயகமே நான் வீட்டிலே தொழட்டுமா என்கிற பொழுது தொழுதுகொள் என்றார்கள். இப்ப எந்த ஹதீஸ் எடுக்கிறது? தனக்கு தோதுவான ஹதீஸ் எடுத்துக்கொள்வதா? அதற்கு காரணத்தை விளக்குபவர்கள் சஹாபாக்களும் இமாம்களும். 2 கண் தெரியாத சஹாபிகளே, ஒருவருடைய வீடு பள்ளிக்கு அருகிலே இருந்தது, பாங்கின் சத்தம் கேட்டது, அதனால் பள்ளிக்கு வர வேண்டும் என்று பெருமானார் சொன்னார்கள். இன்னொருவருடைய வீடு தூரமாக இருந்தது, பாங்கின் சத்தம் கேட்கவில்லை, அதனால் பள்ளிக்கு வர வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மன் அத்தன ஃபஹு யுகீம், யார் பாங்கு கொடுக்கிறாரோ அவர்தான் காமத்தும் கொடுக்க வேண்டும் என்று பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் பெருமானார் அதற்கு மாற்றமாகவும் சொன்னார்கள், பிலால் பாங்கு சொன்னால் கூட அப்துல்லாஹ் இப்னு ஸைத் காமத்து சொல்லட்டும் என்று சொன்னார்கள். ஒரு ஹதீஸ்ல அவர்தான் காமத்து சொல்ல வேண்டும், இன்னொரு ஹதீஸ்ல பிலாலே பாங்கு சொன்னாலும் காமத் அப்துல்லாஹ் இப்னு ஸைத் கொடுக்கட்டும் என்று சொன்னார்கள். ரெண்டுமே சஹீஹான ஹதீஸ். இப்ப எந்த ஹதீஸை எடுப்பது? அதற்கு இமாம்களும் சஹாபிகளும் விளக்கம் அளிக்கிறார்கள். பாங்கு சொன்னவர் தான் காமத்து சொல்லணும். ஆனா அப்துல்லாஹ் இப்னு ஸைதுக்கு ரசூலுல்லாஹ் சலுகை கொடுத்தார்கள் என்றால் பாங்கு கடமையானதே அவரின் மூலமாகத்தான். பாங்கு கடமையானதே அந்த அப்துல்லாஹ் இப்னு ஸைதினுடைய கனவின் மூலமாகத்தான் கடமையானது. எனவே அவர்களுக்கு இந்த சலுகை. ஹதீஸ்ல இப்படி கூட பார்க்க முடியும். ஒரு சஹாபி நோன்பு வைத்தவர் வருகிறார், நாயகமே என்னுடைய மனைவியோடு நான் சேர்ந்து கொள்ளலாமா, முத்தமிட்டுக் கொள்ளலாமா என்று கேட்கிற பொழுது சரி என்றார்கள். இன்னொருவர் அதே கேள்வியை கேட்கிறார், கூடாது என்றார்கள். இப்ப என்ன செய்யறது? இவரிடத்தில் எடுக்க சொன்ன எந்த ஹதீஸை எடுப்பாரு? நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதற்கு விளக்கம் அளிக்கிற பொழுது சொல்லுவார்கள், வயதானவர் வந்து கேட்டார், பெருமானார் அனுமதி கொடுத்தார்கள். வாலிபர் கேட்கிற பொழுது பெருமானார் அனுமதி கொடுக்கவில்லை. ஹதீஸ்ல அப்பொழுதே ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. சில ஹதீசுகள் காசாக குறிப்பிட்டவர்களுக்காக பெருமானார் சொல்லி இருப்பார்கள், அதை மற்ற சகாபாக்கள் எல்லாம் பொதுவானது என்று விளங்கிக் கொள்வார்கள். சில நேரத்தில் பெருமானார் பொதுவாக சொல்லுவார்கள், அது குறிப்பானது என்று விளங்கிக் கொள்வார்கள். இதனாலும் கருத்து வேற்றுமை சகாபாக்களுடைய காலத்திலேயே வந்திருக்கிறது. ஒரு பெண்மணி இறந்து கிடக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வீட்டிலே ஓலமிட்டு அழப்படுகிறது, வீட்டிலே ஓலமிட்டு அழுதாள், வீட்டிலே சத்தமிட்டு அழுதாள், சட்டையை கிழித்துக் கொண்டு அழுதாள், அந்த மையத்துக்கு வேதனை கொடுக்கப்படும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப 2 சஹாபாக்களும் இங்கே கருத்து வேற்றுமை கொள்கிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், இது பொதுவானது, எந்த வீட்டிலே மையத் இருந்தாலும் அழுதால் அந்த மையத்துக்கு வேதனை கொடுக்கப்படுகிறது, இது பொதுவான சட்டம் என்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், இது பொதுவான சட்டம் எல்லாம் இல்லை, ரசூலுல்லாஹ்வே சில நேரங்களிலே அழுதிருக்கிறார்கள், இது பொது சட்டம் அல்ல, இது ஒரு யூத பெண்மணிக்காக மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இது தனி சட்டம் என்று சொல்லி காட்டுகிறார்கள். பொது சட்டங்கள் தனி சட்டங்களாக
தனிச்சட்டங்கள் பொது சட்டங்களாக மாறுகிற பொழுது கருத்து வேற்றுமை வருவது இயற்கையானது. வரலாறுகளில் இப்படி கூட பொறிக்கப்பட்டிருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்துல ஒரு சஹாபி தன்னுடைய மனைவியோடு நோன்பினுடைய காலத்திலே ஒன்று சேர்ந்து விடுகிறார். நோன்பினுடைய காலத்துல மனைவியோடு சேர்ந்துறார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போய் சொன்னார், நாயகமே, நான் நோன்பினுடைய காலத்திலே என்னுடைய மனைவியோடு சேர்ந்து விட்டேன் நாயகமே, என்ன செய்வது? பெருமானார் சொன்னார்கள், ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும், கஃபாரா. நாயகமே, என்னிடத்தில் எந்த காசு இருக்கிறது? அடிமை எல்லாம் நான் உரிமை விட முடியாது. அப்படியா? அப்படியானால் 60 நோன்பு வைக்க வேண்டும். நாயகமே, ஒரு நோன்பே வைக்க முடியாமத்தானே என்னுடைய நிலைமை இப்படியாச்சு, நான் எங்கே 60 என்று சொல்லுகிறார். பெருமானார் சிரித்துக் கொண்டே, அப்படியானால் 60 மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுக்கணும். நாங்க நாயகமே, 60 மிஸ்கீன்களுக்கு உணவா? நானே ஒரு மிஸ்கீன், பிறகு எப்படி நான் உணவு கொடுக்க முடியும்? பெருமானார் பக்கத்திலே கூடை இருந்தது, அதில் நிறைய பேரித்தம்பளங்கள் இருந்தது, கோதுமைகள் இருந்தது. அதையெல்லாம் கொடுத்து இதையெல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்து விடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர் பெருமானாரினுடைய காதும் காதுமாக சென்று சொன்னார், நாயகமே, மதீனாவிலே என்னை விட பெரிய ஏழை யாராவது இருக்கிறாங்களா? என்னை விட ஏழை யாராவது இருக்கிறார்களா? நாயகமே என்கிற பொழுது பெருமானார் சொன்னார்கள், நீயே வைத்துக் கொள்ளப்பா. இந்த சட்டத்தை பொது சட்டமாக்க முடியுமா? நமக்கும் இதை கொடுக்க முடியுமா? ஹதீஸிலே இப்படியும் இருக்கிறது, அப்படியும் இருக்கிறது. எதை எடுப்பது? எதை வேண்டுமானாலும் எடுத்து அமல் செய்யலாம் என்று சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுகிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இடத்துல சத்ரஞ்ச், செஸ் விளையாடுறது ஹலால். அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு தஆலா இடத்துல மஸாமீர், மியூசிக் ஹலால். முஹம்மது இப்னு காசிம் இடத்துல போட்டோ ஹலால். அத்தா இப்னு ரபாஹ் இடத்திலே காலையிலே ஃபஜ்ர் உதயமானதற்கு பிறகுதான், ஃபஜ்ருக்கு பின்னாடி தான் நோன்பு ஸ்டார்டிங்கே ஆகும். இப்படி ஒவ்வொரு இடத்திலே ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. யாருடைய சொல்லை எடுத்துக்கொள்வது? நமக்கு மனதுக்கு தோதுவான முறைப்படி நடந்து கொள்ளலாமா? அது மார்க்கமாகுமா? ஆனால் இன்றைக்கு எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம். இமாம்கள் எல்லாம் நமக்கு தேவையில்லை, ஃபுகஹாக்கள் தேவையில்லை, மதுஹபினுடைய நூட்கள் தேவையில்லை. மதுஹபினுடைய நூட்கள் துர்ருல் முக்தார் மிக சிறப்பான நூல். லட்சம் லட்சமான ஹதீசுகளை ஆய்வு செய்து அதிலிருந்து தொகுக்கப்பட்ட ஃபிக்ஹ் மசாயில்கள் அவை. அவைகளில் குறை காணப்படுகிறது, அவைகளில் குறை காணப்படுகிறது. எப்படி குறை சொல்லுவாரு அப்படின்னா, இந்த இளைஞர்களை கவர்ற மாதிரி துருல் முக்தார்ல எழுதியிருக்கிறாங்க, 2 பேர் போனார்கள் திருடுவதற்கு. சொல்லக்கூடிய ஆதாரம், திருடுவதற்கு 2 பேர் போனார்கள். ஒருவன் வீட்டுக்குள்ளே நுழைந்தான், இன்னொருவன் வெளியே இருந்தான். வீட்டுக்குள் இருக்கிற பொருட்களை எல்லாம் எடுத்து எடுத்து கீழே போட்டான். அவன் அந்த பொருளை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டான். இவனு வீட்டில இருந்து இறங்கி வந்துட்டான். அதனால இந்த 2 பேர்த்தையும் கையை வெட்டக்கூடாது, திருட்டு சட்டம் கிடையாது என்று ஃபுகஹாக்கள் எழுதி இருக்கிறார்கள். இது ஒரு சட்டமா? இதை எழுதியவர் மனிதரா என்று சொல்லப்படுகிறது. கேட்கும் போது கரெக்டா இருக்கு. துருல் முக்தார்ல அப்படித்தான் எழுதி இருக்கிறாங்க. ஆனா இவர் எதோடு நிறுத்தி விடுகிறார் என்று சொன்னால், இதுக்கு தண்டனையே கிடையாது என்று ஃபுகஹாக்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறார். நாம் சொல்லுவோம், தண்டனை இருக்கிறது. ஃபுகஹாக்கள் ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள், தண்டனை இருக்கிறது. அதே நேரத்தில் அரசியல் அமைப்பை சார்ந்த தண்டனை. அல்லாஹ் சொன்ன தண்டனை திருட்டு பொருள் எதற்கு திருடு என்று சொல்லப்படும்? 3 விதமா இருக்கு. திருட்டிலேயே 3 விதம் இருக்கு. மார்க்கத்தில் ஹதீஸ் அடிப்படையிலே 3 வகையான திருடுகள் இருக்கிறது. ஒண்ணு, ஆள் உஷார் இல்லாம இருக்கும் போது ரகசியமா வந்து எழுதிட்டு போறது சிர்கத்து. இதுக்குத்தான் அல்லாஹ் தஆலா கையை வெட்ட சொல்றான். இன்னொன்னு நப்பாஸ், கஃபனை போய் திருடிட்டு வர்றது, கபரஸ்தான்ல தோண்டி கஃபனை திருடிட்டு வர்றது. அங்க ஆள் உஷாராவா இருக்கு, இதுவும் திருடுதான். தமிழிலே சொன்னால் திருடுதான். இதற்கு கையை வெட்ட முடியாது. திருடு என்பது ஒரு குறிப்பிட்ட சட்டம். என்னொன்னு தர்றார், ஆள் நின்னுகிட்டு இருக்கும் போதே கத்தியை காட்டி புடுங்கிறது, வழிப்பறி கொள்ளை. இதையும் நான் சொல்லுகிறோம், இதுவும் திருட்டை சார்ந்ததுதான். ஆனால் இதற்கு இந்த சட்டம் கிடையாது, திருட்டினுடைய சட்டம் கொடுக்க முடியாது. இதைத்தான் ஃபுகஹாக்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் சிர்கத் என்று சொன்னால் குறிப்பாக ஒன்றை சொல்லுகிறான், அதற்குத்தான் அந்த தண்டனை. அதை விட கம்மியா இருந்தால் தண்டனை கிடையாது, கூட இருந்தால் தண்டனை கிடையாது. இப்ப மேல உள்ள விஷயத்தை பாருங்க, அதை சிர்கத்துல சேருமா?
என்றால் மேலே உள்ள விஷயம். உள்ள போனவே எப்படி போனானோ அப்படிதான் திரும்பினான். கையில பொருள் இல்ல. எப்படி போனானோ அப்படி வெறுமனே திருடினான், வெறுமனே வெளியே வந்தான். கீழே இருந்தவன் அந்த பொருள் இல்ல, கீழே கிடந்த பொருளை எடுத்துட்டு போயிருக்கிறான். கீழே கிடந்த பொருளை எடுத்துட்டு போயிருக்கிறான். அதே நேரத்திலே இவர்களுக்கு தண்டனை இல்லை என்பதல்ல, சியாசத் அரசியல் அமைப்பிலே அடுத்தவர்களுடைய வீட்டிலே புகுந்ததற்காக கையை வெட்டுவதை விட கடுமையான தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. அதை எல்லாம் மறைச்சிட்டு வெறுமனே இப்படி சொன்ன உடனே இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து சரி தலைவர் சொல்றது சரிதான். ஆனா அந்த தலைவரை பற்றி எழுதுகிற பொழுது எழுதுகிறார், இன்னைக்கு பிஞ்ச ஆள் எழுதுறாரு, அவரிடத்திலே சொல்லிவிட்டு சண்டையிலே சொல்லுகிறார், இந்த பிஜே சண்டையிலே சொல்லுகிறார், நான் அபூஜைகளை விட மோசமானவன், நான் அபூஜைகளை விட மோசமானவன். அப்ப அந்த அபூஜைகளை விட மோசமானவர்களை இளைஞர்கள் எப்படி பின்பற்றுகிறார்கள் என்பதுதான் மிகவும் கேவலத்திற்குரிய விஷயமாக இருக்கிறது. எல்லாம் பத்திரிகையில பக்கம் பக்கமாக வந்து விட்டது. ஒரு 6 மாத காலமாக அவர்கள் இட்ட சண்டைகளை நாம் பார்த்து கொண்டே இருக்கலாம். இதை போல இந்த ஹதீசுகளிலே வரக்கூடிய தொடரில் இக்திலாஃப் வருகிறது அல்லவா, கருத்து வேற்றுமை. சில நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சபையில் இருப்பவர்கள் ஹாஃபிலாகவும் இருப்பார்கள், கைரு ஹாஃபிலாகவும் இருப்பார்கள். ஞாபக சக்தி நிறைந்தவர்களும் இருப்பார்கள், ஞாபக சக்தி குறைந்தவர்களும் இருப்பார்கள். இதனாலேயும் கருத்து வேற்றுமை வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஹஜ் செய்தார்கள்? ஒரு தெளிவான ஹதீஸ் எடுத்துக்கொண்டு வந்து காட்டிருங்க பார்க்கலாம். எப்படி ஹஜ் செஞ்சாங்க? உம்ராவையும் ஹஜ்ஜையும் சேர்த்து ரசூலுல்லாஹ் செய்தார்களா? தமத்துஆக செய்தார்களா? அல்லது வெறும் ஹஜ்ஜுக்கு மட்டும் இஹ்ராம் கட்டினார்களா? கிரானா எப்படி ரசூலுல்லாஹ் செய்தார்கள்? இப்படியும் ஹதீஸ் இருக்கும், அப்படியும் இருக்கும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுகிற பொழுது ரெண்டுக்கும் சேர்த்து என்று சொல்லுகிறார்கள். அதே நேரத்தில் வேறு சில சஹாபாக்கள் சொல்லுகிற பொழுது ரெண்டுக்கும் சேர்த்து செய்யவில்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வெறும் ஹஜ்ஜுக்கு மட்டும் தான் இஹ்ராம் கட்டினார்கள். இப்போ எந்த ஹதீஸை எடுத்துக்கிறது? நம்ம ஹஜ்ஜுக்கு போற ஆளுங்க எந்த ஹதீஸ் எடுக்கிறது? இமாம்களுடைய சொல்லை எல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம், நேரடியாக ஹதீஸை மட்டும் நாங்கள் பின்பற்றுவோம் என்றால் எந்த ஹதீஸை எடுப்பது? சில நேரத்தில் ரசூலுல்லாஹ் சந்தர்ப்பவசமாக செய்தார்களா அல்லது நாடி செய்தார்களா என்று கூட தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே ஹஜ்ஜினுடைய ஹதீஸ்கள்ல ஹஜ்ஜுக்கு செல்லுகிற வழியிலே அபுத்தஹ் என்ற இடத்திலே ரசூலுல்லாஹ் அமர்ந்தார்கள், அமர்ந்து விட்டு சென்றார்கள். இதை விளக்குகிற சஹாபாக்கள்ல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சந்தர்ப்பவசமாகத்தான் அபுத்தஹ் என்ற இடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்தார்கள். இது நாடி அமரவில்லை, சந்தர்ப்பமாக அமர்ந்தது, எனவே சுன்னத் இல்லை. ஆனா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா, இந்த ரெண்டு பேர் சொல்றாங்க இல்ல இல்ல ரசூலுல்லாஹ் நாடி தான் அமர்ந்தாங்க, நாடி அமர்ந்தார்கள். எனவே அந்த இடத்திலே போகக்கூடியவர்கள் அமருவது சுன்னத் என்று சொல்லுகிறார்கள். இப்ப எந்த ஹதீஸை எடுப்பது? ரசூலுடைய காலத்திலேயே இக்திலாஃப், குழப்பம் வந்திருக்கிறதே, கருத்து வேற்றுமை வந்திருக்கிறதே, அதை விளக்கி கொடுத்தவர்கள் தான் இமாம்கள். விளக்கசாலிகளை குறை சொல்வது எந்த வகையிலே நியாயம்? ரெண்டு ஹதீஸ் முரணா இருக்குன்னு சொன்னாக்கா இன்னைக்கு பிஜி அண்ணன் கொண்டு போய் கொடுக்குறாங்க, அண்ணா இந்த ஹதீஸுக்கு விளக்க சொல்லுங்கன்னா என்று கொடுக்கிறார்கள். அவர் விளக்க சொல்றாரு, இவர் விளக்குவதற்கு தகுதியா? இவர் விளக்குவதற்கு தகுதி இமாம்களுக்கு தகுதி இல்லையா? உள்ளத்தை பார்த்து சொன்னவர்கள் அவர்கள், சாதாரணமானவர்கள் அல்ல, உள்ளத்தை பார்த்து சொல்பவர்கள் அவர்கள். இமாம் ஆலமினுடைய சபை நடந்து கொண்டிருக்கிறது. பெரும் பெரும் ஃபுகஹாக்கள், காலியுல் குவாத், அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அமர்ந்திருக்கிறார்கள். எழுத்துக்கலையினுடைய நிபுணர் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அமர்ந்திருக்கிறார்கள். இலக்கியவாதி சுஃபர் ரஹ்மத்துல்லாஹி அமர்ந்திருக்கிறார்கள். 40 பேர்களுக்கு மேற்பட்ட அறிஞர்கள் அமர்ந்திருக்கிற பொழுது ஒரு கிராமவாசி வருகிறார், வந்து சொன்னார், அவ்வாவும் அம்பி வாவை நீ ஒரு வாவா 2 வாவான்னு கேட்டார். ஒரு வாவா 2 வாவா, அலிப்பேத்தில வர்ற வாவு இருக்கு, ஒரு வாவா 2 வாவா என்று கேட்கிறார். இருக்கிற இவ்வளவு பெரிய அறிஞர்களுக்கு விளங்கல. ஆனால் அவரின் உள்ளத்தை கண்டார்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள். 2 வாவு தம்பின்னு சொன்னாங்க, வாவை 2 வாவு. அதற்கு அவர் துஆ செய்தார், பாரக்கல்லாஹு ஃபீக கமா பாரக்கல்லாஹு வலா. அல்லாஹ் லாலாவுக்கு பரக்கத்து செஞ்ச மாதிரி, லாலா என்றால் நீங்க வேற அர்த்தத்துக்கு போயிடாதீங்க, லாலா ஸ்வீட் கடைன்னு, லாலாவுக்கு பரக்கத் செய்ததை போன்று அல்லாஹ் உங்களுடைய கல்வியிலே பரக்கத் செய்வான் என்று சொல்லிவிட்டு சென்றார். இருக்கிற இத்தனை அறிவாளிகள்ல ஒருத்தருக்கு விளங்கல.
இப்ப இமாமுல் ஆலம்கிட்ட கேட்டாங்க, என்னங்க விளக்கம்? அவர் ஒரு வாவா ரெண்டு வாவான்னு கேட்டாரு, நீங்க ரெண்டு வாவுன்னு சொன்னீங்க, லாலாவுக்கு பரக்கத் செஞ்ச மாதிரின்னு சொல்லிட்டு போறாரு, என்ன விளக்கம் என்று கேட்கிற பொழுது அந்த இமாமுல் ஆலம் அழகாக சொன்னார்கள், அத்தஹிய்யாத் ஓதுகிற பொழுது ரெண்டு ரிவாயத் இருக்கிறது. எந்த ரிவாயத்தை வைத்து ஓதுவது? ஒரு ரிவாயத்திலே அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலாவினுடைய ரிவாயத்திலே ஒரு வாவை வைத்து ஓத வேண்டும். அத்தஹிய்யாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து தய்யிபாத் என்று ஒரு வாவை இட்டு ஓத வேண்டும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுவினுடைய கிராஅத்திலே ரிவாயத்திலே ரெண்டு வாவு, அத்தஹிய்யாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து என்று இரண்டு வாவை இட்டு ஓத வேண்டும். எப்படி ஓதுறதுன்னு கேட்டார். உள்ளத்தை அறிகிறார்கள், எப்படி ஓதுவது என்று கேட்டார். அதற்கு நான் சொன்னேன், ரெண்டு வாவை வைத்து இப்னு மஸ்ஊதினுடைய கிராஅத்தை தேர்வு செய் என்று சொன்னேன். காரணம், பெருமானாரினுடைய அங்க அசைவுகளை எல்லாம் மனநமிட்டவர்கள் இப்னு மஸ்ஊத். இன்னக குலாமுன் முஅல்லம், என்னிடத்திலே கற்க வேண்டிய மாணவர் என்று பெருமானார் சொல்லி, பெருமானாரே ஆசிரியராக இருந்து 70 சூறாக்களை பெருமானாரிடத்திலேயே மனனம் செய்தே ஒரே ஹாஃபில் சஹாபாக்களிலே இப்னு மஸ்ஊத் மட்டும்தான். எந்த சஹாபி ஒரு சில ஹதீஸ்களை ஒரு சில சூறாக்களை மனனம் செய்திருப்பார்கள், ஆனால் 70 சூறாக்களை பெருமானாரிடத்திலே மனனமிட்டவர்கள் அவர்கள். அதோடு மட்டுமல்ல, எல்லோரும் பெருமானார் ஓத ஓத கேட்பார்கள், ஆனால் பெருமானார் இப்னு மஸ்ஊத் ஓத ஓத கேட்பார்கள். அந்த இப்னு மஸ்ஊதினுடைய ரிவாயத்தை நீ எடுத்துக்கொள் என்றார்கள். அதுக்கு அந்த மனிதர் சொன்னாரு, அல்லாஹ் தஆலா லாலாவுக்கு பரக்கத் செஞ்ச மாதிரினா வேற ஒண்ணும் இல்ல, மின் ஷஜரத்தின் ஸைத்தூனத்தின் முபாரக்கத்தின் லா ஷர்கிய்யத்தன் வலா கர்பியா, கிழக்கத்திய நாடுகளிலும் மேற்கத்திய நாடுகளிலும் இல்லாத ஸைத்தூன் மரத்திற்கு அல்லாஹ் பரக்கத் செய்ததை போன்று உன்னுடைய கல்வியிலே பரக்கத் செய்வானாக என்று சொல்லிவிட்டு சென்றார். அவர்களை குறை சொல்றது இவர்கள். குறை சொல்றதுக்கு ஒரு தகுதி வேண்டுமா இல்லையா? யாரை குறை சொல்வது? ஒரு இடத்துல ஒரு மசாலா வருகிறது, ஒரு மசாயில் வருகிறது. ஒருவர் வந்து இமாமுல் ஆலம் இடத்திலே சொன்னார், நான் மையத்தை தான் சாப்பிடுறேன். நான் மூமினான்னு கேட்கிறார், நான் மையத்தை தான் சாப்பிடுறேன். நான் ருக்கு சுஜூதெல்லாம் செஞ்சு தொழுகிறதெல்லாம் கிடையாது. ருக்கு சுஜூதுடைய தொழுகையை நான் தொழுவது கிடையாது. நான் ஃபித்னாவைத்தான் பிரியப்படுறேன். நான் ஃபித்னாவைத்தான் பிரியப்படுகிறேன். நான் பார்க்காததை நம்புகிறேன். நான் முஃமினான்னு கேட்டார். நம்மால்ட்ட இதே கேள்வியை கேட்டா 100 தடவை காபிர்னு சொல்லிடுவார். மையத்தை சாப்பிடுறேன்னா ஃபித்னாவை பிரியப்படுகிறேன் என்ற. ஆனால் இமாமுல் ஆலம் சொன்னார்கள், நீதான் பக்கா முஃமின் என்றார்கள். இருக்கிறவங்களுக்கு புரியல. மையத்தை சாப்பிடுறேன்னா மீனை சாப்பிடுறேன்னு சொல்றாரு. மையத்தை சாப்பிடுகிறேன் என்றால் நான் மீனைத்தான் சாப்பிடுவேன்னு சொல்றாரு. நான் ஃபித்னாவை பிரியப்படுகிறேன் என்றால் இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, பொருள்களும் குழந்தைகளும் ஃபித்னா என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதை பிரியப்படக்கூடாதா? அதனால பொருளையும் குழந்தைகளையும் பிரியப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். இதுல தப்பே கிடையாது. ருக்கு சுஜூதோடு தொழுக மாட்டேன் என்றால் நான் ஜனாசா தொழுகிறது ரொம்ப பிரியப்படுறேன்னு சொல்றாரு. கூடாதா? மறைவானவற்றை நம்புகிறேன் என்று சொன்னால் அல்லாஹ் மறைந்திருக்கிறான், அவனைத்தான் நாம் நம்புகிறோம். நீதான் பக்கா முஃமின் என்று சொன்னார்கள். நம்மால்ட்ட கொண்டு போய் இதே பத்வா கேட்டா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? கொண்டு போய் கேளுங்களேன். எவ்வளவு அழகாக தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். இதே சஹாபாக்களுடைய வரலாறுகளை மறுபடியும் புரட்டுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுல எவ்வளவு கருத்து வேற்றுமை இருக்கிறது என்பதை பாருங்கள். அதை தொகுத்து கொடுத்தவர்கள் இவர்கள். சில நேரத்தில் ஹதீஸ்கள்ல பார்த்தோம்னு சொன்னா லுகத் அடிப்படையில் அகராதி அடிப்படையிலேயும் அர்த்தம் கொடுக்கலாம், புழக்க அடிப்படையிலும் அர்த்தம் கொடுக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுறதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஒழு செய்வார்கள் என்று ஒரு ஹதீஸ்ல வருது. அதுக்கு ரெண்டு அர்த்தம் கொடுக்கலாம். ஒழு என்பதற்கு அகராதியிலே சுத்தம் செய்வார்கள் கைகளைங்கிற அர்த்தமும் இருக்கு. ஒழு என்பதற்கு நாம செய்யற ஒழுங்கிற அர்த்தமும் இருக்கு. ஒரு சில சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், சாப்பிடுவதற்கு முன்பதாக ரசூலுல்லாஹ் கையை கழுவிக்குவாங்க, அதனாலதான் ஒழுன்னு போட்டிருக்கு என்று சொல்பவர்களும் உண்டு. இல்ல நம்ம எப்பயும் போல ஒழு செய்யற மாதிரி ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு நேரம் ஒழு செஞ்சுதான் சாப்பிடுவாங்க, இப்படி விளக்கம் கொடுக்கிற சஹாபாக்களும் உண்டு. இப்ப எந்த ஹதீஸை எடுத்துக்கொள்வது? சில நேரத்தில் காரணம் காட்டுகிற பொழுது கூட கருத்து வேற்றுமை ஏற்படும். காரணம் காட்டுகிற பொழுது ஜனாசா செல்லுகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யூதருடைய ஜனாசா செல்கிறது, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நிற்கிறார்கள். அதற்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது சஹாபாக்களிலே சிலர் சொல்லுகிறார்கள், அந்த ஜனாசாவோடு மலக்குகள் இருந்தார்கள்,
ஜனாசாவோடு மலக்குகள் இருந்தார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து கொண்டார்கள். மலக்குக்கு மரியாதை கொடுக்கிறதுக்காக இப்படியும் விளக்கம் கொடுக்கிறார்கள். ஒரு சில சகாபாக்கள் இப்படி சொல்லுவார்கள், இல்ல இல்ல ரசூலுடைய தலைக்கு மேல போனம் போகுது, அது ரசூலுக்கு அவமரியாதை, அதனால் எழுந்து நின்று ரசூலுல்லாஹ் தன்னை உயர்வாக்கினார்கள். இப்படியும் விளக்கம் இருக்கிறது. எந்த விளக்கத்தை எடுப்பது? நம்மளா எடுக்க முடியுமா? புது கருத்தை திணிக்க முடியுமா மார்க்கத்தில்? சில நேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசியம் என்று சொல்லுவார்கள். அவசியம் என்று சொன்னார்களா அல்லது நல்லது என்று சொன்னார்களா தெரியாது. அதனாலேயே கருத்து வேற்றுமை ஏற்படும். ஒருத்தர் தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு பாத்திரத்திலே கைவிட்டு ஒளி செய்வதாக இருந்தால் முதலிலே கையை கழுவிக் கொள்ளட்டும் என்று பெருமானார் சொன்னார்கள். இப்ப கையை கழுவுவது அவசியமா அல்லது கையை கழுவுவது நல்லதா? சில சகாபாக்கள் சொல்லுகிறார்கள் அவசியம், வாஜிப், கழுவித்தான் ஆகணும். ஒரு சில சகாபாக்கள் சொல்லுகிறார்கள் நல்லது, ருக்கு சுஜூதிலே யாத்திதால் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள். சிலர் சொல்லுகிறார்கள், ஹனவி மذஹபை சார்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள் இது வாஜிப் யாத்திதால். மாலிக் மذஹபை சார்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள் இது சுன்னத்து, நல்லது என்ற அடிப்படையிலே ரசூலுல்லாஹ் செய்திருக்கிறார்கள். இதனாலையும் கருத்து வேற்றுமை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சில நேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனத்தெளிவுக்காக சொல்லுவார்கள், அதை அவசியம் என்று எடுத்துக் கொள்வார்கள். மனத்தெளிவுக்காக ஒருத்தர் வேட்டியை கீழே வரைக்கும் கட்டிட்டு வர்றாரு, கெண்டக்காலுக்கு கீழே வேட்டி இருக்கிறது, காபுக்கு கீழே வேட்டி இருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய ஒழுவையும் மீட்டிக்குள், உன்னுடைய தொழுகையையும் மீட்டிக்குள் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு சொல்லுவார்கள், அதனால வேட்டி கீழே இறங்கி இருந்தால் ஒழு முறிந்து விடும் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் சொன்னார்கள், இது மனத்தெளிவுக்காக சொன்னார்கள், ஒழுவு முறியாது, தொழுகையும் முறியாது, இது பாவமான காரியம், மனத்தெளிவுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றும் விளக்கமளிக்கிறார்கள். ஒரே ஹதீஸே விதவிதமான முறையிலே வருகிறது. அதற்கு எப்படி எல்லாம் அர்த்தம் கொடுப்பது? சில நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மருத்துவம் என்ற அடிப்படையில் சொல்லுவார்கள், அதை அவசியம் என்று மற்றவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். ஒரு பெண் பாலிகான பொழுது அந்த பெண் நிரந்தரமாக உதிரம் வரக்கூடியவளாக ஆகிவிட்டார். தொடர்ந்து உதிரம் வந்துகிட்டே இருக்கு. இப்ப இவள் என்ன செய்வது? பெருமானார் சொன்னார்கள் 2 தொழுகைக்கு ஒருக்கா குளிக்கணும்னாங்க. லுகருக்கும் அசருக்கும் ஒரு குளிப்பு, மகரிபுக்கும் இஷாவுக்கும் சேர்த்து ஒரு குளிப்பு. லொகருடைய கடைசி நேரத்தில் குளிச்சுட்டு லொகரையும் தொழுதுட்டு அசரையும் தொழுதுக்கறணும். மகரிபினுடைய கடைசி நேரத்தில் குளிச்சுட்டு மகரிபையும் தொழுது கொள்ள வேண்டும், இஷாவையும் தொழுது கொள்ள வேண்டும். ஃபஜ்ருக்கு ஒரு குளிப்பு. அதை ஒரு சிலர்கள் சொல்லுகிறார்கள், இப்படித்தான் நம்ம வாழ்க்கை முழுவதும் நடத்த வேண்டும் என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். இல்லை இல்லை, இது மருத்துவத்திற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, எனவே இது தேவையில்லை என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். ஆக பெருமானாரின் காலத்திலேயே இக்திலாஃப் இருக்கிறது. இது இமாம்களுடைய காலத்தில் மட்டுமல்ல. வெறும் ஹதீஸை மட்டுமே வைத்துக் கொண்டு வெறும் 2 ரக்காத் யாராவது தொழ முடியுமா? நான் கேட்கிறேன், வெறும் 2 ரக்காத்துக்கு தொழுகையினுடைய ரக்காத்துக்களிலே தொழுகை முழுக்க இருக்கிற இஹ்திலாஃப்களை நீங்கள் ஹதீஸ்களிலே பார்த்ததுண்டா? கைய தொழுக ஆரம்பிக்கிறது கடைசி வரைக்கும் இஹ்திலாஃப் இருக்கு. ஹதீஸ் மாற்றமா வந்திருக்கு. கையை எது வரைக்கும் தூக்குறது, எப்பொழுது தூக்குவது, இதுலயும் இஹ்திலாஃப் இருக்கு. எது வரைக்கும் தூக்குறது, எப்பொழுது தூக்குவது, எங்கே கட்டுவது, இஹ்திலாஃப் இருக்கிறது. என்ன ஓதுவது, ஃபர்ஸ்ட் பிஸ்மில்லா ஓதுவதா, சத்தமிட்டு ஓதுவதா, சத்தம் இல்லாமல் ஓதுவதா, இதிலேயும் கருத்து வேற்றுமை இருக்கிறது. சூரத்துல் ஃபாத்திஹாவை பின்னால் இருப்பவர்கள் ஓத வேண்டுமா, ஓதக்கூடாதா, கருத்து வேற்றுமை இருக்கிறது. ருக்கூஇலே சென்று எங்கே கையை வைப்பது, கருத்து வேற்றுமை இருக்கிறது. சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கும் லம்மு சூராவுக்கும் இடையிலே சத்தா அமைதியாக இருப்பதா, இதிலே கருத்து வேற்றுமை. சிலர் அமைதியாக இருக்க வேண்டும் என்று ஒரு ரிவாயத் இருக்கிறது. அந்த நேரத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும் என்று இருக்கிறது. ஆமீனை சத்தமாக சொல்வதா, ரகசியமாக சொல்வதா, இக்திலாஃப் இருக்கிறது. சஜிதாவுக்கு செல்லுகிற பொழுது எத்தனை உறுப்புகளை பூமியிலே வைப்பது, இக்திலாஃப் இருக்கிறது. கையை எங்கே வைப்பது, தோளுக்கு நேராக வைப்பதா, காதுக்கு நேராக வைப்பதா, இக்திலாஃப் இருக்கிறது. அப்படி சஜிதாவில் இருந்து எழுகிற பொழுது, முதல் ரக்காத்தில் இருந்து எழுகிற பொழுது உட்கார்ந்து எழ வேண்டுமா அல்லது நேரடியாக எழுந்து விட வேண்டுமா, அதுலயும் 2 ரிவாயத்துக்கள் இருக்கிறது. சரி, முதல் ரக்காத்துல ஓதுன அளவுக்கே ஓத வேண்டுமா, அதை விட கூட ஓத வேண்டுமா, குறைய ஓத வேண்டுமா, அதிலேயும் இருக்கிறது. இரண்டாவது ரக்காத்துல எப்படி உட்கார்றது, இஃப்திராஷ் உட்கார்வதா, பெண்கள் உட்கார்ந்ததை போன்று உட்கார்வதா அல்லது இஃப்திராஷாக உட்கார்வதா, கருத்து வேற்றுமை இருக்கிறது. அதிலே கையை எங்கே வைப்பது, தொடையிலே வைப்பதா, காலிலே வைப்பதா, கருத்து வேற்றுமை இருக்கிறது. கையை உயர்த்துவதா, ஆட்டுவதா, வைப்பதா, இதிலேயும் இஃப்திராஃப் இருக்கிறது. சலாம் எத்தனை சலாம் கொடுக்கிறது, 1 சலாமா, 2 சலாமா, 3 சலாமா, இதிலேயும் இக்திலாஃப் இருக்கிறது. சலாம் கொடுக்கிற பொழுது யாரை நியத்து செய்ய வேண்டும், இதிலேயும் இக்திலாஃப் இருக்கிறது. இதில் ஏதாவது பிரச்சனை வந்து விட்டால்
சஜிதா சஹு செய்வது சலாத்துக்கு முன்னால் செய்ய வேண்டுமா பின்னால் செய்ய வேண்டுமா? ஹதீஸ்கள் மாற்றமாக இருக்கிறது. ஆணும் பெண்ணும் ஒரே அமைப்பிலே தொழுவதா? ஆணுக்கு தனி சட்டமா பெண்ணுக்கு தனி சட்டம் என்ற இக்திலாப். இந்த இக்திலாப் எல்லாம் நம்ம பார்த்ததாவது உண்டா? நம்ம பார்த்திருக்கிறோமா? இவ்வளவு இக்திலாப் இருக்கிறது. இது அனைத்தையும் தொகுத்து ஒரு அமைப்பாக தொழுகையினுடைய வடிவத்தை கொடுத்த இந்த இமாம்களை குறை சொல்வதற்கு அகிலத்தில் யாருக்கு தகுதி இருக்கிறது? இவ்வளவு அமைப்பா அமைதியா வந்து தொழுதுட்டு போறமா இல்லையா? இதை ஏற்படுத்தி கொடுத்தவங்க யாரு? உங்க இஷ்டத்துக்கு எடுத்துக்கங்கன்னு சொன்னாக்கா ஒவ்வொருத்தரும் எப்படி நிப்பாங்க? இங்க வந்து ஒருத்தர் இப்படியும் பாரு, ஒருத்தர் இப்படியும் பாரு, ஒருத்தர் இப்படியும் பாரு, ஒருத்தர் பேசாம விட்டுருவாரு. ஒருத்தர் இப்படி சோளக்காட்டு பொம்மை மாதிரி இப்படி நிப்பாரு, காலையும் கையையும் அகட்டிட்டு. ஒருத்தர் இப்படியும் பாரு, ஒருத்தர் இப்படியும் பாரு. எப்படி இருப்பது? அதனால் இமாம்கள் இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக தெளிவு இருக்காது. எல்லா சட்டங்களையும் ரொம்ப அழகாக அமைத்துக் கொடுத்தவர்கள் இமாம்கள். எனவே அந்த இமாம்களை பின்பற்றுவோம். நாசக்கார கும்பலில் இருந்து நாம் விலகி நிற்போம். இளைஞர்களாக இருப்பவர்கள் சிந்தியுங்கள். குழப்ப காலத்தில் எப்படியெல்லாம் குழப்பி இன்னைக்கு இலங்கையில போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கிறார். இலங்கைக்கு சென்று அவன் விரட்டி விட்டான். எங்கே சென்றாலும் விரட்டப்படுகிறார். அதனால நல்ல இனம் கண்டு நம்முடைய வாழ்க்கையை சரியாக அமைத்துக் கொள்ள நாமே முயற்சிக்க வேண்டும். வல்லோன் அல்லாஹ் அத்தகைய வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிரு தாவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.